ஹாய் காய்ஸ், இன்றைக்கி மேனுவல் சர்வேவில் எங்கே வந்திருக்கோன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்து ஒரு ஃபேமஸான டெம்பிள் வனபத்திரலம்மன் கோயில். அங்கே தான் நானும் எங்கள் மம்மியும் வந்திருக்கோம். ஹாய் சொல்லுமா மேனுவல் சர்வேலுக்கு. இன்றைக்கி அங்கே தான் சாமி கும்பிட்டு வந்திருக்கோம். சரி பார்க்கலாம். ஆக்சுவலி இது ரொம்ப ஃபேமஸான டெம்பிளுங்க. இது எப்போ எடுக்கணும்னா அந்த விளாக் வந்து ஆடி மாதம் எடுத்துருந்தா நல்லாயிருக்கும். ஆடி மாதம்னா ஜூலை மாதம் தான். அப்போ ஆடி கொண்டு வருவாங்க. ரொம்ப ஃபேமஸ். கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பேர் அந்த ஒரு 10 days ஃபெஸ்டிவல் வருவாங்க. அதுக்கு மேலே வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப பழமையான கோயில். இது ஒரு அம்மன் டெம்பிள், வனபத்திரகாளி அம்மன் டெம்பிள். ஏமா ரொம்ப வருஷமாக நீங்கள் வந்திருக்கீங்க, ஆடி பதினெல்லாம் பார்த்துருக்கீங்க தானே? ஆமாம், பார்த்துருக்கோம். கோயில் ரொம்ப ஃபேமஸான கோயில். என்ன நினைச்சாலும் நடக்கும். ஆமாம், சக்தி வாய்ந்தது. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். அதெல்லாம் எங்கள் அம்மாவோட நம்பிக்கைங்க. நான் நம்பிக்கை எனக்குன்னு சொல்ல இதில் அவ்வளோதான். பார்த்தீங்களா, நான் நம்பிக்கை யாரோட நம்பிக்கை எடுக்கிறது இல்லை. எங்கள் அம்மா சொல்கிறாங்க, இருந்தாலும் நான் அதை அப்படி பார்க்குறதில்ல. சரி, ஓகே, அது நம்பிக்கைங்கும் போது நம்ம என்ன சொல்ல முடியும்? அவ்வளோதான். இந்த மாதிரி தான் தமிழ்நாட்டில் இருக்கவங்க நிறைய பேரோட மைண்ட் செட். நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்களோட ஆக்சுவலி இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ரொம்ப பெருசாக பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல அதெல்லாம் இல்லை. இதுவே இங்கே பாருங்க, புதுசாக இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பராக. வனபத்திரகாளி அம்மன் கோயில். இதில் என்ன எழுதிருக்கா, தீபம் ஏற்ற என்னென்னு போட்டிருக்காங்க பாருங்கள். மம்மி ஏற்றிட்டு இருக்காங்க. என்னன்னா, தீபம் ஏற்றத்தில் என்னென்ன நன்மைனா கல்வி மேன்மை பெற, குடும்ப மேன்மை பெற, சனி கிரக தோஷம், திருமண தடை நீங்க, கால சர்ப தோஷம், தொழில் மேன்மை பெற, செவ்வாய் தோஷம் நீங்க, எதிரிகள் பயம் நீங்க, வேலை வாய்ப்பு பெற, சர்ப தோஷம் நீங்க, புத்திர தோஷம் நீங்க, நினைத்தது நிறைவேற, கோரிக்கை தீபம், மாங்கல்ய தோஷம் நீங்க விஷயத்துக்கு இங்கே வந்து கும்பிட்றாங்க. அவங்களோட நம்பிக்கை. செல்ஃபி எடுக்கிறவங்களும் இருக்காங்க. சாமி உண்மையாக பயத்தை கும்பிட்றவங்களும் இங்கே இருக்காங்க. கரெக்டாக வைங்க. எழுதியிருக்கு. அது வந்து என்னென்னா காது குத்துற இடம். அதாவது அந்த சின்ன பசங்களுக்குலாம் வந்து காது குத்துவோம்ல ஹியரில். ஸோ அது அந்த இடம். ஸோ இந்திய ட்ரெடிஷனே ஃபாலோ பண்ணுறாங்க, மற்றவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒருத்தவங்க மூக்கு குத்துவாங்க. நார்த் இந்தியன்ஸ் இங்கே வந்து காது குத்துவோம். மாமனோட மடியில் தான் வச்சு குத்துவோம் சொல்லுவோம். அதை வச்சு ஒரு விழாவே நடத்துவாங்க. அதை நம்ம ஃபியூச்சர் விளாகில் நம்ம பார்ப்போம். இது இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல இப்போ இந்த டெம்பிளை வந்து பெருசாக பண்ணிட்டுருக்காங்க. சாமி திருநீர் என்னென்னா, மண்ணிலேருந்து வந்த நம்ம மண்ணுக்கே போகிறோங்கிறத ஒரு ஃபாலோ பண்ணி தான் திருநீர் வைக்கிறாங்க. வேறு எதுவும் இல்லை. ஸோ அவங்க அதுதான் நம்புகிறாங்க. சொன்னதான் இந்து மதத்தில் எல்லாமே அவங்க எல்லா ப்ரொஜெக்ஷனும் அவங்க கடவுளை நம்புறாங்க. ஸோ அவங்க வந்து மரத்தை கூட ஒரு வகையாக தெய்வமாக நம்புறாங்க. இது வந்து அரசு மரம்னு சொல்லுவாங்க. அது பாருங்கள், அதை வந்து அவங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி நினைக்கிறாங்க. இப்போ குழந்தை பேக்கும் நினைக்கிறவங்க, வெள்ள பாக்கியம் வருவாங்க, இல்லை மன கஷ்டத்துக்கு வருவாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒரு மரத்து பக்கத்தில் இருக்க ஒரு இதான் அரச மரம். முழுசாக பாருங்கள் எப்படி இருக்குது. சின்ன ஒரு விதை, அதுலேருந்து ஒரு மரமே இருக்குது அப்படின்னா என்ன, அது பிறக்கல. இவங்க சொன்ன மாதிரி ஃபிலாசபி, உபனிஷத் இவங்களாம் சொன்ன மாதிரி அது ப்ரொஜெக்ஷன் தான் போல. அது உண்மை தான், அது ப்ரொஜெக்ஷன் தான். நம்ம அண்ணா பூசாரி பார்த்துக்கோங்க. ஆலமரம். இப்போ கோயில் கூட ஒரு பெரிய ஆஃபீஸ் மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் அங்கே வந்து நடக்கிற வந்து அமௌண்ட் காணிக்க அதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஒரு கோயில் நடத்துறதும் ஈஸி நினைக்காதீங்க. அங்கே இருக்க அவங்க பூசாரிகளுக்கு சம்பளம் கொடுக்கணும், அவங்களோட இது பார்க்கணும். அதுக்கப்புறம் நிறைய பேர் வருவாங்க, அதை மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். ஸோ அது கூட தான் இது. அதுவும் அந்த கும்பாபிஷேகம் டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் வருவாங்க. யார் என்ன ஏதுன்னு தெரியாது. அவங்களாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு டீம் ஷெடியூல் பண்ணுறதுலாம் இந்த மாதிரி ஆஃபீஸ். ஆக்சுவலி இதெல்லாம் ஒரு அம்மன் கோயில்னால மோஸ்ட்லி வந்து ஆண்களோட பெண்கள் தான் இருப்பாங்க. என்ன ஃபேமிலி கட்டாயப்படுத்தினால வருவாங்க. சில ஆண்கள், ஆனால் பெண்கள் அதிகமாக இருப்பாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை சொன்ன மாதிரி நடந்துட்டு இருக்கு. இதான் அந்த ஆத்தோர் வந்து பம்பாங்க. அது எதுனா ரூமெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வரவங்களெல்லாம் இழுத்து போயிடறாங்க அப்படின்னு. அது ஒரு காலத்தில் நடந்து தான் இருந்துச்சு. பணத்துக்காக அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ நீட்டாக இருக்குது. யார் வேணா வந்து ஆலமரத்தில் ஒரு பிள்ளையார் கோயில். கேர்ள்ஸ்லாம் ட்ரெஸ் மாத்திர இடம். இது மாற்றிருக்காங்க, சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எல்லாமே இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்துட்டு இருக்கு. ஹாய் வந்து காணிக்க சொல்கிறாங்களே, அவங்க தான் காணிக்கனா மொட்டை அடிப்பாங்க. அது மொட்டை அடிச்சு வேண்டுவாங்க. இது எப்படி வந்துச்சுன்னா, புத்திஸ்ட் தான். இந்துசம் அந்த மாதிரி இல்லை. புத்திஸ்ட் தான் மொட்டை அடிச்சு இந்த மாதிரி பழக்கம். அது இந்துசம் ரொம்ப பிடிச்சி போய் ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறோம் நமக்கு தெரியாமே நம்ம ஃபாலோ பண்ணிருக்கோம். ஜஸ்ட் வந்து காணிக்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் பார்த்துருக்கோம். பரிசு சவாரி கூட்டு போவாங்க. பேர் இருந்தாலும் பரவாயில்ல, 150 தான். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அந்த சைட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் கூட்டு போவாங்க. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இந்த பாலம்
இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த இது மலை வந்து நல்லா தெரியும். ஆக்சுவலாக இப்போ அங்கே மிஸ்ட்னால நல்லா தெரியல. ஊட்டி தான். இங்கேருந்து அந்த ஏரியாவுக்கு ஒரு மசில்ஸ் வரை போயிருக்காங்க. இப்போ தான் அந்த மாதிரி பாலம்லாம் வந்திருக்கு. ஸோ சேவர்த்திகள் தங்கும் மரத்தில் வந்திருக்காங்க. இந்து அறநிலையத்துறைன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மாதிரி கோயில்ஸ் டெம்பிள்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்டாக வச்சு பார்த்துக்கிறதுக்கு ஒரு இந்து அறநிலையத்துறைன்னு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி அதிகாரிகளாம் வந்தாங்கன்னா அதுதான் தங்குவாங்க. ஒரு விஷயம் நோட் பண்ணிங்களா, இங்கே இருக்கவங்க இந்த தாத்தாங்கலாம் வந்து இந்த இயல்பாக அவங்கள்ட்ட எந்த ஒரு அமௌண்ட்டும் இல்லை, மைண்ட் செட் வச்சா தான் இருக்காங்க. அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். கரெக்டாக நீங்கள் 1000 இல்லை லட்சம் வச்சிருந்தாலும் சம்டைம்ஸ் நீங்கள் வந்து அது இதுன்னு அடுத்து என்ன பண்ண அடுத்து என்னன்னு சொல்லி இப்போ இருக்க ப்ரெசன்ட் மூமெண்ட்டை நீங்கள் விட்டுறீங்க. ஆனால் அவங்க ப்ரெசன்ட் மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வேரியேஷன் இருக்குது. இது வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் டாய்லெட்ஸுங்க. அன்னதானலாம் அங்கே தான் இருக்கும். சொன்னது தான் கிட்டத்தட்ட லேக்ஸ் கணக்கில் பீப்புள்ஸ் வருவாங்க. இன்றைக்கி ரொம்ப ரொம்ப கூட்டமே இல்லை. ஸோ லேக் இருக்குது இங்கே தான் டைம்னு அங்கே ஒரு மலை இருக்குல்ல, கிலோமீட்டர் தான். அந்த வனவிலங்குகள் சரணாலயம் இங்கே தான் போட்டிருந்தாங்க. அந்த முதுமலை முதல்ல போட்டிருந்தாங்க யானைகள்லாம். அதுக்கப்புறம் அந்த இங்கே அங்கே சரியில்லை, இங்கே கிளைமேட் நல்லா இருக்குங்கிறக்காக இந்த கோயிலுக்கு பேக் சைடில் தான் இருக்குது யானைகள் மறுவாழ்வு முகாம்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஊர்லேருந்து யானைகளாக வரும். அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக யானை வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நிறைய பீப்புள்ஸ் வந்து பார்ப்பாங்க. ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. இந்த வருஷம் போடுவாங்க. ஆனால் இந்த வருஷம் போடல, அடுத்த வருஷம் தான் போடுவாங்க. நம்ம ஜனவரியில் போடுவாங்க. ஆக்சுவலி இந்த கோயிலில் வந்து காணிக்கல வைப்போம்ல, அந்த பூ வந்து ஒருத்தவங்க வந்து அர்ச்சனை பண்ணி கொடுக்குறாங்க. அதை வந்து ஒவ்வொரு இல்லாதவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருவாங்க. பூ, துளசி அதெல்லாம். அதுக்கப்புறம் இந்த இப்போ நம்ம பார்த்தோம்ல தேங்காய், இதெல்லாம் அந்த தேங்காய் என்ன பண்ணுவாங்கன்னா அது எண்ணெயாக டீகன்ஸ்ட்ரக்டிவாக யாருக்கும் கொடுக்காம கன்ஸ்ட்ரக்டிவ் மெத்தடாலஜியில் யூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா இந்த எண்ணெய் இதை வந்து காய வச்சு அதுக்கப்புறம் வந்து செக்கில் போய் ஆட்டி அந்த எண்ணெயை கடவுளுக்கே மறுபடியும் இது பண்ணுவாங்க. நல்ல ஒரு இது தானே. வந்து இது வச்சு கும்பிட்றதுக்கு தாங்க, பொங்கல் வைக்கிறதுக்கு, பூ வைக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம். ஸோ அதான் மண்டபம்னு சொல்லுவாங்க. இந்த அதாவது நாங்கள் வந்து ஒரு இதில் தங்குவாங்க. இந்த அறநிலையத்துறை ஒன்றுமே இல்லாதவங்க, ரொம்ப தூரத்தில் வந்தவங்க, ரொம்ப டயர்டாக இருக்குன்னா இந்த மாதிரி மண்டபத்தில் தான் தங்குவோம். அதுக்கு தான் கட்டி வச்சிருக்காங்க. இப்போ கோயிலும் எல்லா கோயிலும் நடக்கிறதா நான் கொஞ்சம் டீப்பாக சொல்கிறேன். வேறு ஒன்றும் இது உப்பு போகிறதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப இது அவங்களோட இது காணிக்க நிறைவேறும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ அம்மன் கோயிலில் மோஸ்ட்லி இந்த உப்பு போகிறது இருக்கும். நான் அப்பவே சொன்னது பார்த்தீங்களா, எல்லாம் வீட்டில் இருக்க அம்மா, தாத்தா, பாட்டி இவங்க எல்லாம் மோஸ்ட்லி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கற்பனையும் பிடிக்கும், அம்மனும் ரொம்ப பிடிக்கும். அதனால் பெண்கள் தான் அதிகமாக வருவாங்க. இவர் தாங்க மாசாக இருக்காரா. சின்ன வயசுலலாம் இவர் பார்க்கும்போது பயமாக இருக்கும். இப்போ பழகிருச்சு. ஸோ பயங்கரமாக இருக்குல்ல. இன்னும் ஒரு இது டிசைன் பாருங்கள், அழகா. பின்னாடி மலை, அந்த மிஸ்ட் இல்லாமல் இருந்திருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். சேலத்தில் பூட்டு கோயில் பார்த்தோம்ல, அதே மாதிரி பூட்டெல்லாம் போட்டிருக்காங்க. இவர் தான் கருப்பராயன்னு சொல்லுவாங்க. சாமி காணிக்க பாருங்கள், சுருட்டு இருக்குது பாருங்கள், இதான் சுருட்டுன்னு சொல்லுவாங்க. சுருட்டு, ரோஸா, அதுக்கப்புறம் தீபம், அப்புறம் வெத்தலை பாக்கோட இது ஊதுபத்தி. அம்மா உள்ளே போய் கும்பிட்டுருக்காங்க. ரொம்ப ரொம்ப தெய்வ பக்தியானவங்க தான் இங்கே இருக்கவங்க, தமிழ்நாட்டில் இருக்கவங்க. மற்ற ஊர்லேயும் இருக்காங்க, சொல்கிறேன். நம்ம பார்த்தவங்க பக்காசூரன். மேனுவல் சர்வேவில் நம்ம பார்த்துட்டோம். இந்த டெம்பிள்ஸ்லாம் எதுக்குன்னா இங்கே இருக்க மக்கள் இதுதான் ஃபாலோ பண்ணுறாங்க, இப்படி தான் இருக்காங்க. அவங்களோட திங்கிங் அப்படி தான். நீங்கள் உங்களோட மைண்ட் செட்டில் என்னைக்கு யோசிக்காதீங்க. உங்களோட மைண்ட் செட்டில் இருந்து பாருங்கள். ஒரு நாளைக்கு 200 ரூபா சம்பாதிச்சுட்டு என்ன பண்ணுறதுனே வாழ்க்கையில் தெரியாமல், எதை நம்புறதுனே தெரியாமல் இந்த மாதிரி ஒரு கடவுள் கோயிலுக்கு வந்து அதுக்கப்புறம் ஒரு விழிப்புணர்வு அடைஞ்சு ஒன்று அடுத்தது பண்ணுறாங்க பாருங்கள். அந்த ஒரு ப்ராசஸ் ஒரு பெரிய ப்ராசஸ். நான் அப்படி தான் பார்க்குறேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்க நேரத்தில் உங்களுக்கு பிடிச்ச மசூதிக்கு கூட போங்க, இல்லை சர்ச்சுக்கு கூட போங்க, எல்லா இடத்துக்கு போங்க, ஹாப்பியாக இருங்க. அதான் மேனுவல் சர்வேவில் சொல்கிறோம். சாமி பற்றி சொல்லணும்னா என்னமா சொல்லணும்னு நினைக்கிறேன் கடைசியா? சாமி பற்றி சொல்லணும்னா அவங்க என்னை பெற்ற அம்மா, அந்த அம்மா உட்காந்து இத்தனை நாள் நான் இது வரைக்கும் இருக்கிறேன். உள்ள பையன் யாரையும் நம்பல, என்னை பெற்ற அம்மாவை மட்டும்தான் நம்பி இருக்கிறேன். இது வரைக்கும் எங்கள் அம்மா என்னை கரை சேர்த்துருச்சு. நீ என்னுடைய மக்களை ரெண்டையும் கரை சேர்க்கணும், அந்த அம்மா கைவப்படுத்து, அந்த அம்மாவை நம்பி நான் இருக்கிறேன். பார்த்தீங்களா, இங்கே இருக்கவங்க மோஸ்ட்லி இதே இருக்கவங்க தான். எங்கள் மம்மி அவங்களுக்காகலாம் சொல்ல மேனுவல் சர்வேவில் இங்கே இருக்க அம்மா, அக்கா, தம்பி, தங்கச்சி எல்லாம் இப்படி தான் நினைக்கிறாங்க, இப்படி தான் இருக்காங்க. இவங்களோட மைண்ட் செட்டும் அதே தான். ரொம்ப நம்புகிறாங்க. நம்ம என்ன நம்புறோமோ, என்ன அப்சர்வ் பண்ணுறோமோ அதான் நடக்கணும் யூனிவர்ஸும் சொல்லுது. ஓகே தான். மெர்ஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ஈக்குவேஷன்லாம் கரெக்டாக தான் வருது. ஸோ சிந்திங்க. தரமா
நார்மலான டைம் தான், அதுலேயே எவ்வளோ கூட்டம் பாருங்கள் இந்த டெம்பிளுக்கு. நிறைய பஸ்லேருந்து வருவாங்க. சம்டைம்ஸ் ஒரு சில பேர் காரில் வருவாங்க. எதில் வந்தால் என்ன பார்க்குறோம், என்ன ஃபீல் பண்ணுறோம், எப்படி இருக்கணுங்கிறது தானே முக்கியம். ஸோ எதில் வரோன்னு முக்கியம் இல்லை, நம்ம எப்படி இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம்.